எல்லாத்துக்கும் ஒரு வருத்தமான செய்திங்க. நம்மளோட 2.25 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னா, இது முழுக்க முழுக்க என்னோட தவறு தான். நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது. அதாவது என்னென்னா, உங்கள் அக்கௌண்ட் வந்து யாரோ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, 90 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இது அப்பீல் பண்ணல அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து முழுசாக வந்து நாங்கள் டீஆக்டிவேட் பண்ணிடுவோம்னு சொல்லிவிட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டேன். கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபிஷிங் அட்டாக் மாதிரி தான். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டதுமே வந்து என்னோட அட்மின் பவர் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ என்னோடய அக்கௌண்ட் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. இதை பற்றி வந்து நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேங்க. நம்ம அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எம்பி ரியல் எஸ்டேட் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புதுசாக ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த பேஜோட லிங்க் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பயோலேயே வந்து வச்சுருக்கிறேங்க. இதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாராவது வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க வீட்டில் யாராவது நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறாங்க அப்படின்னா அதிலேயே வந்து நம்ம வீடியோக்கள் பதிவுகள் வந்து ரெகுலராக பார்த்துக்கலாம். நிறைய பேர் கேட்டாங்க ஏன் ஃபேஸ்புக்லேயும் உங்களோட வீடியோஸ் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி இந்த எம்பி ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ் வந்து நம்மளுக்கு ஹேக் ஆயிடுச்சு. அது சொந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் மெயில் போட்டு எந்த ஒரு ரிப்ளையும் வர கிடையாது. நம்ம இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அதில் எந்த ஒரு வீடியோ ஏதாவது இதாச்சுனாலும் அதுக்கு நமக்கு இனிமேல் சம்மந்தம் கிடையாதுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விழுந்துட்டோம். எனக்கு வந்து நீங்கள் மருந்து கொடுங்கன்னு சொல்ல கிடையாது, எங்களை தூக்கி விடுங்கன்னு தான் சொல்கிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், சப்போர்ட் எம்பின்னு டைப் பண்ணி இந்த வீடியோ மட்டும் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது பல பேருக்கு ரீச் ஆகும் எங்களோட பேஜ் வந்துட்டு.